படத்தோட ஸ்டார்டிங்கில் ராஜ்பி ஷெட்டிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவர் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ஒரு நாயை இடிச்சிடுறாரு. இடித்து அந்த நாய் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் இவர் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி இவரை இடிச்சிருது. இடித்தோடனே இவர் முழிச்சிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் இது எல்லாமே அவர் லைஃப்பில் நடக்குது. அதே மாதிரி நாய் இடிக்கிறாரு. ஆனால் இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. ஆனால் இவர் இடித்த நாய் இறந்துருது. ஆனால் அந்த டாகோட ஓனர் உபேந்திராக்கு இது ஏற்றுக்கவே முடியலை. என்னோடய நாயை கொண்டுட்டு அவன் எப்படி உயிர் வரலான்னு சொல்லி ஆஃபீஸில் இருந்து ராஜ்பி ஷெட்டியை அடித்து இழுத்துட்டு வந்து, உனக்கு ஒரு 45 நாள் டைம், அது வரையும் நீ வாழ்ந்துக்கோ, அதுக்கப்புறம் என் நாய் செத்தது மாதிரியே உன்னையும் நான் சாவடிப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கெடு கொடுத்துட்றாரு. இப்போ ராஜ்பி ஷெட்டி இந்த 45 நாளில் உபேந்திரா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியில் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட கதை.